அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து வந்து அரபியோடைய 6வது எழுத்து ஹா. யூஸ்வலாக இது வந்து ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அரபிக் நேம் வந்து ஹா. உருதுல தான் இது வந்து ஹேன்னு சொல்லுவாங்க. இதோடைய உச்சரிப்பு எப்படின்னா நல்ல ஒரு ஹாலோ சவுண்டு. ஹாலோ சவுண்டாக ஒரு எம்டியான சவுண்டு வித் ஏர் சவுண்ட், அதாவது ஒரு காற்று வெளிப்படக்கூடிய அந்த சவுண்டோடு வரும். அதாவது ஒரு எம்டி ஹாலோ வித்து ஏர் பாஸ் ஆனால் எப்படி சவுண்டு இருக்குமோ அந்த சவுண்டு. நம்ம தமிழில் உள்ள அந்த ஹான்னு நம்ம வடமொழி கா கிடையாது, வடமொழி லெட்டர் யூஸ் பண்ணுவோம்ல ஹச்சுக்கு பதிலாக, அந்த உச்சரிப்பும் இது கிடையாது. அது ரொம்ப வெறும் ஹாலோ சவுண்டு. அதோட வந்து ஒரு ஏர் சவுண்டு இருக்குது. அது வெறும் ஹா ஹிம் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஹா ஹா அப்படின்னு இருக்கும். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஹா ஹிமார். இதோட இப்போ வார்த்தைகளில் சொல்லணும்னா ஹிமார், ஹலால், ஹரம். இந்த மாதிரி இந்த சவுண்டில் அந்த ஏர் பாஸ் ஆகிற அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்க முடியும். இதுதான் அந்த எழுத்துக்கான டிஸ்கிரிப்ஷன். ரொம்ப எளிமையான சவுண்டு தான். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக அந்த சவுண்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த சவுண்ட் நம்மளுக்கு வரும் எப்படின்னா, நம்ம ஒரு ரொம்ப காரமான அதிகமான உரைப்பு தரக்கூடிய பொருளை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்ம வந்து அந்த நாக்கை வெளியே தள்ளிக்கிட்டு அப்படின்னு பண்ணுவோம். தண்ணியெலாம் குடித்தாலுமே நம்மளுக்கு அந்த உரப்பு அடங்காமல் எரியும். அப்போகும்போது அந்த ஏரை புஷ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த எக்ஸாக்டாக அந்த சவுண்டு தான் ஹா. அந்த ஏர் வந்து வெளியேறணும் தொண்டையிலிருந்து. ஹா ஹா. இதற்கான வார்த்தைகளை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த எழுத்து வந்துடும். ரொம்ப எளிமையான சவுண்டு தான், கஷ்டம் இல்லை. இதுதான் அந்த எழுத்துக்கான சரியான சவுண்டு. இதோடைய அகர உகர ஒலி வந்து ஹ ஹி ஹோ. இதுதான் அது 3 வகையான சவுண்டு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் அடுத்த எழுத்தோடையே சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.